ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த உபன்யாசத் தொடரிலே நாம் முதலில் பிரமாணங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நல்ல அறிவு ஏற்பட வேண்டுமாகில் அது எப்படி ஏற்படுகிறதுங்கிறதையும் நாம் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் ஏற்பட்டால்தான் சரியான அறிவு, இப்படி ஏற்பட்டால் தவறான அறிவு என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பிரமாணங்களை பற்றி பார்க்கிறோம். அதில் பிரத்யக்ஷம் என்றால் என்னன்னு பார்த்திருந்தோம். இரண்டாவதாக அனுமானம் என்றால் என்னங்கிறதையும் பார்த்திருந்தோம். மூன்றாவதாக சப்த பிரமாணம் என்றால் என்னன்னு பார்த்திருந்தோம். நமக்கு நம்பத்தகுந்த ஒருவராலே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் பிரமாணமாக ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். வாசலிலே ஒருவர் வந்திருக்கிறார், பால்காரன் வந்திருக்கிறான்னு வச்சுப்போம். நம்ம மடைப்பள்ளிக்குள்ளே தளிகை பண்ணக்கூடிய இடத்திலே இருக்கிறோம், நமக்கு தெரியாது. அப்போ நம்ம குழந்தையானது பால்காரன் வந்திருக்கிறான்ங்கிறத தன் கண்ணாலே பார்த்து விட்டு மடப்பள்ளிக்கு வந்து நம்ம இடத்துல பால்காரன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லித்தாகில் அந்த வார்த்தையை வைத்து நான் நம்புகிறோம், பால்காரன் வந்திருக்கிறான்னு. இப்போ நமக்கு அந்த அறிவு ஏற்படுகிறதே, பால்காரன் வந்திருக்கிறான்னு. அது எப்படி ஏற்படுகிறது? கண்ணால் பார்த்து தெரிஞ்சுட்டோமான்னு இல்லை, இந்த குழந்தை சொல்லுவதன் மூலமாகத்தானே நாம் தெரிந்து கொண்டோம். இதைத்தான் சப்த பிரமாணம் என்று சொல்கிறோம். ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்புதல். சில சமயம் இந்த சப்த பிரமாணமானது சரியாக வேலை செய்வதில்லை. இந்த சப்த பிரமாணங்களிலே 4 வகையான தோஷங்கள் வரலாம்னு சொல்கிறார்கள் சாஸ்திரம் அறிந்தவர்கள். ஒரு உதாரணம் பார்ப்போமே. வாசலிலே பால்காரன் வந்திருக்கிறான். இந்த குழந்தையானது அதை பார்த்து நமக்கு சரியாக சொல்லிடுது. ஒருவேளை இந்த குழந்தை கவனக்குறைவினாலே வந்திருக்கக்கூடியவனை பால்காரன்னு சரியாக பார்க்காமல் வேற ஏதோ அப்படின்னு பார்த்து விட்டு நம்மக்கிட்ட சொல்லித்துன்னா அப்போ அது சரியான பிரமாணமாக இருக்காது. அது மட்டும் இல்லை, வேற ஏதோன்னு தெரிந்து கொள்ளாமல் இவன் பேசாமல் கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லித்துன்னா அந்த குழந்தை, அதுவும் சரியாக இருக்காது. சில சமயம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணவு அளிக்கும்போது இதோ பூதம் வருது, பேய் வருது அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துவார்கள். அவர்களுக்கு உண்மையாக பார்த்தார்களா பூதம் வருது பேய் வருதுங்கிறத இல்லை. ஆனாலும் என்ன ஆயிடுது, இந்த குழந்தையை ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டும்ங்கிறதுக்காக அப்படி சொல்லுவதுண்டு. இப்போ இந்த சப்த பிரமாணங்கள்லேயே சரியான அறிவு ஏற்படாமல் இருப்பதற்கு பற்பல காரணங்கள் அமைகின்றன. ஒருவேளை நாம் பார்க்கும்பொழுதே சரியாக பார்க்கவில்லை ஆகில் அதை நாம் சொல்லும்பொழுது தவறாகத்தான் சொல்லுவோம். இல்லை, நாம் சரியாக பார்த்திருந்தாலும் பிறரை வஞ்சிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக கூட தவறாக சொல்ல முடியும். இல்லையாகில் ஒரு கவனக்குறைவினாலேயும் தவறாக சொல்லலாம். அல்லது நமக்கு சொல்ல தெரியாமல் சில சமயம் நாக்கு குழறி விடும். வேறு ஏதோ நாம் யோசனையில் இருக்கும் பொழுது நாம் பேசும்பொழுது நாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ அதை வாயில் சொல்லிடுவோமே தவிர சில சமயம் அந்த மாதிரி ஆறுது. இப்போ நமக்கு ஒரு சக்தி குறைவு, நம்முடைய வாயில் சொல்லக்கூடிய திறமை இல்லாததினால் கூட தவறாக சொல்வதுண்டு. ஆகையாலே இந்த மாதிரி பற்பல வகையிலே குற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு சப்த பிரமாணம் தவறாக ஆவதற்கு பற்பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு புருஷன் இருந்தான்னாலே, ஒரு மனிதன் இருந்தாலே அவனுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த மாதிரி கவனக்குறைவோ, சொல்லுவதிலே ஒரு தளர்ச்சியோ, இல்லை வஞ்சிக்க வேண்டுங்கிற எண்ணமோ வரலாம். ஆகையாலே எல்லா சமயத்திலும் ஒரு மனிதன் சொல்லுவது சரியாகவே தான் இருக்கணும் என்கிற நிர்பந்தம் இல்லை. தவறுக்கு அதிலே வாய்ப்பு இருக்கிறது. தவறாகத்தான் இருக்கணும்னு இல்லை, வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு புருஷனாலே ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டதாகில் அதிலே இந்த குற்றங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஒரு புருஷன் சொல்லலைன்னா, ஒரு புருஷன் சொல்லவில்லையாகில் இந்த குற்றங்களே வராது. ஆகையாலே தான் வேதங்கள் என்கிற இந்த பிரமாணங்கள், வேதங்கள்னு இருக்கே, இதுவும் வாக்கியங்களாகத்தான் அமைந்திருக்கிறது. இதுவும் சப்த பிரமாணங்களுக்குள்ளே தான் சேர்கிறது. இந்த வேதங்களுக்கு ஒரு தன்மை என்னன்னா, இதை அபௌருஷேயங்கள்னு சொல்லுவார்கள். இப்போ புருஷனாலே செய்யப்பட்டது பௌருஷேயம், ஒரு புருஷன் செய்யாதது அபௌருஷேயம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமே. இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் லக்ஷ்மி நாத சமாரம்பாம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இது கூரத்தாழ்வான் அருளி செய்ததுன்னு சொல்கிறார்கள். இதில் முதல்ல லக்ஷ்மிங்கிற வார்த்தை இருக்குது, அடுத்தது நாதங்கிற வார்த்தை இருக்குது, அடுத்தது சமாரம்பாம்னு இருக்குது, அடுத்தது நாத, யாமுன, மத்தியமாம்னு வரிசையாக இந்த வார்த்தைகளை அடுக்கி வைத்திருக்கிறார் கூரத்தாழ்வான்.
இதற்கப்புறம் இந்த வார்த்தை வரணும், இதற்கப்புறம் இந்த வார்த்தை வரணும்னு இதில் முடிவு பண்ணது யார்? யார் அந்த ஸ்லோகத்தை எழுதினாரோ அவர், கூரத்தாழ்வான் எழுதினார். அந்த கூரத்தாழ்வானினுடைய புத்தி அதீனமாக அவர் இச்சை செய்து முதல்ல லக்ஷ்மியை வைப்போம், அடுத்தது நாதவை வைப்போம்னு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்லோகத்தை பண்ணார். இதுதான் பௌருஷேயம், ஒரு புருஷனாலே செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். லக்ஷ்மிங்கிற வார்த்தையை அவர் செய்யலையே, இந்த ஸ்லோகத்திலே என்ன கிரமத்திலே சொற்களை அடுக்க வேண்டும்ங்கிறதை தான் அவர் செய்தார். அந்த மாதிரி வேதங்கள் ஒரு கிரமத்திலே இருக்குல்ல, வேதங்களில் எவ்வளவோ வாக்கியங்கள் இருக்குது. இதில் முதல்ல இஷேத்வான்னு இருக்கணும், அடுத்தது இந்த வார்த்தை இருக்கணும், அடுத்தது இது இருக்கணும் அப்படிங்கிற இந்த கிரமம், இதை யார் நிர்ணயித்தார்கள்னு யாரும் நிர்ணயிக்கவில்லை. அது எப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. ஆகையாலே தான் அதை அபௌருஷேயங்கள்னு சொல்கிறோம். ஒரு புருஷனாலே இந்த வேதங்கள் செய்யப்பட்டனவில்லை. ஒரு புருஷனாலே எப்போ இந்த வேதங்கள் செய்யப்படவில்லையோ அப்போவே அந்த வேதங்கள் என்ன ஆகிறது? இந்த ஒரு புருஷனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவும் அற்றதாக ஆகிறது. நாம் முன்னாடி பார்த்தோமே இந்த உபன்யாசத்தின் ஆரம்பத்திலே என்னென்ன தோஷங்கள்லாம் ஏற்படும். கவனக்குறைவு வரலாம், சொல்லுவதற்கு சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கலாம், வஞ்சிக்கலாம். அதெல்லாம் எந்த தோஷமும் வேதத்திலே கிடையாது. ஆகையாலே வேதங்களானது நிர்தோஷமான பிரமாணங்கள், ஒரு தோஷமும் அற்ற பிரமாணங்கள். இப்போ வேதம் உண்டாகவில்லையான உண்டாகவில்லை. அநாதி நிதனாஹ்யேஷா வாகுத் சிருஷ்டா ஸ்வயம்புவா ஆதௌ வேதமயி திவ்யா யதசர்வா பிரசூதயான்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை வேதங்களுக்கு. அது எப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. கடவுள் பகவான் இருக்கானே, பகவான் கூட இந்த வேதங்களை படைக்கவில்லை, இந்த வேதங்களை ரட்சிக்கிறான். வேதங்கள் அவனுக்கு மூச்சு காத்து போன்று அமைகின்றன. ஆகையாலே இதுவரை என்ன பார்த்தோம்? சப்த பிரமாணங்கள் என்றால் அதிலே தோஷங்கள் வரலாம். ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே நம்ப முடியாது. ஆனால் யாராலும் எழுதப்படாத பிரமாணங்களாக இருப்பதினாலே, யாராலும் இயற்றப்படாத வாக்கியங்களாக அமைந்ததினாலே வேதங்களுக்கு இந்த தோஷங்கள் யாவும் கிட்டாது. வேதங்களை இந்த தோஷங்கள் நெருங்காதபடியினாலே வேதங்கள் எப்பொழுதுமே சுத்தமான பிரமாணங்கள். வேதங்கள் உண்மையான அறிவை மட்டும்தான் ஏற்படுத்தும். வேதங்களை படித்து நாம் எப்பொழுதும் தவறான அறிவை பெற முடியாது. வேதங்கள்லேருந்து அது மட்டும்தான் கிடைக்கும், உண்மையான அறிவு மட்டும்தான் கிடைக்குங்கிறதுனால வேதங்கள் தான் சப்த பிரமாணங்களுக்குள்ளே தலை சிறந்த பிரமாணம். இந்த வேதங்களை அடிவொற்றி ரிஷிகளாலே இயற்றப்பட்டது தான் ஸ்மிருதிகள்னு சொல்லப்படுகின்றன. எவ்வளவோ ஸ்மிருதிகள், பாரத்வாஜ ஸ்மிருதி இருக்கிறது, மனுஸ்மிருதி இருக்கிறது, முதலான பல ஸ்மிருதிகள். இந்த எல்லா ஸ்மிருதிகளும், ஸ்மிருதின்னு என்ன, நினைவுன்னு அர்த்தம். இப்போ வேதத்தின் அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுமான்னு அவ்வளவு சுலபம் கிடையாது. வேதம் ரொம்ப பெருசு. இப்போ இந்த பெரிய வேதத்தின் கடல் மாதிரி இருக்கக்கூடிய வேதத்திலிருந்து முத்து மாதிரி சின்ன அர்த்தங்களை எல்லாம் நமக்காக ரிஷிகள் தங்களினுடைய சக்திகளாலே எடுத்து கோர்த்து அவர்கள் எழுதினது தான் ஸ்மிருதிகள்னு பேர். இவைகளும் வேதங்களை அனுசரித்திருப்பதினாலே பிரமாணங்களாக ஆகின்றன. இதற்கு பிறகு இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்ரீராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு புராணம் முதலான புராணங்கள், இவைகளும் வேத அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்காக வந்தது. வேத உபபிரமணங்கள்னு சொல்லுவார்கள். உபபிரமணம்னா விரித்து காட்டக்கூடியது. வேதத்தை எப்படி விரிக்கும்னா அர்த்தத்தின் மூலமாக, வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை விளக்குவதன் மூலமாக இந்த இதிகாச புராணங்கள் பிரமாணங்களாக ஆகின்றன. ஆனால் ஒன்று சொல்லுவார்கள், இந்த ஸ்மிருதி இருக்கட்டும், இதிகாசமாக இருக்கட்டும், புராணமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல வேதத்துக்கு விருத்தமான அர்த்தங்களை சொல்லுவதாக அமைந்தால் அது பிரமாணம் கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது. கபில ஸ்மிருதின்னு ஒன்று இருக்குது. எம்பெருமான் அவதாரம்னு கூட சொல்கிறார்கள் கபிலர். இப்படி பகவத் அவதாரமாக இருக்கக்கூடியவர் சொன்ன அந்த ஸ்மிருதி அது பிரமாணமாக இல்லை. ஏன்? வேதத்துக்கு விருத்தமான அர்த்தங்களை அந்த ஸ்மிருதி சொல்லுவதனாலே அது பிரமாணம் அண்ணுன்னு ஒதுக்குகிறார்கள். அதுபோலவே யார் எது சொல்லியிருந்தாலும் வேதத்துக்கு விரோதமாக இருப்பின் அது பிரமாணம் இல்லை என்பதுதான் திண்ணமான முடிவு சித்தாந்தத்தில். ஆக சுருக்கமாக இந்த ஒலிப்பதிவு மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன? ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தை பிரமாணம், தோஷங்கள் இல்லாமல் இருந்தால்.
ஒருவர் சொல்லாதபடியினாலேயே வேதங்கள் எப்பொழுதும் தோஷமற்றதாகவே இருக்கிறபடியினாலே அது எப்பொழுதும் பிரமாணங்களாக ஆகின்றன. வேதங்களும் சப்த பிரமாணங்களுக்குள்ளே தான் சேரும். அந்த வேதங்களின் அர்த்தத்தை அனுசரித்து வரக்கூடிய ஸ்மிருதிகள் பிரமாணங்கள், அந்த வேதங்களின் அர்த்தத்தை அனுசரித்து வரக்கூடிய புராணங்கள், இதிகாசங்கள் பிரமாணங்கள் என்பதுதான் நாம் இந்த ஒலிப்பதிவு மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியது. இப்போ சப்த பிரமாணம், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள் எல்லாமே தான் பிரமாணமாக ஆகிறது. இன்னொரு முக்கியமான அர்த்தத்தையும் நம் மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். வேதங்களுக்கு விருத்தமாக இருந்தால் புராணமும் சரி, இதிகாசமும் சரி, ஸ்மிருதியும் சரி, அது பிரமாணம் கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்துக்கு வேறுபட்ட கருத்தை யார் சொன்னாலும் அது பிரமாணம் இல்லைன்னு பார்த்தோம். அதோடு கூட இந்த வேதங்களின் அர்த்தத்தை தெளிவுபட நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, அதுவும் இந்த இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகளை வைத்து கொண்டு தான் தெளிவு பெற முடியும். நாம் வேதத்திலே நம்முடைய அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை நம்முடைய சிற்றறிவை கொண்டு அறிய முடியாதல்லவா? அதை தங்களுடைய பேரறிவை கொண்டு பேரறிவாளிகளான ரிஷிகள் அறிந்து அந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் பண்ணும் பொழுது அந்த இதிகாச புராணங்களின் துணை கொண்டு, ஸ்மிருதிகளின் துணை கொண்டு தான் நாம் வேதங்களின் உண்மை பொருளை அறிய முடியும் என்பதையும் நம் மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு வேத வாக்கியம், அதனுடைய அர்த்தத்தை நாம் அறியப் போகிறோம் அப்படின்னு முடிவு கட்டினாலே வெறும் நாம் சம்ஸ்கிருதம் படித்தோம், வேதத்தினுடைய வாக்கியத்தை படித்தோம், அர்த்தம் புரிந்து கொண்டோம்னு கிடையாது. அது எந்த பிரகரணத்தில் அமைந்திருக்கிறது, அது ஏன் அந்த இடத்துல வந்தது, அதற்கு தக்க ஸ்மிருதியில் ஏதாவது பிரமாணம் இருக்கிறதா, இதிகாச புராணங்கள் ஏதாவது சொல்கிறதா, எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து ஒரு வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ணணும். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதற்குன்னு தனி சாஸ்திரமே, மீமாம்சா அப்படின்னு ஒரு சாஸ்திரமே இருக்கிறது. அந்த சாஸ்திரத்தை படித்தால்தான் வேத வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம் பண்ணணுங்கிறதே நமக்கு புரியும். எதுக்கு சுவாமி இவ்வளவு சொல்லின்னு இருக்கேன்? இதற்கும் பூர்வர்கள் பாதைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், பூர்வர்கள் பாதையையும் நாம் இந்த வேதங்களை அடியாக கொண்டுதான் அறியப் போகிறோம். இந்த வேதங்கள் தான் நமக்கு பிரமாணங்கள் என்பதை காட்டவே இவ்வளவு தூரம் சொல்லி கொண்டு வந்தேன். இதற்கு மேலும் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.